வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. என் ஆட்சியை கவுக்க சதி நடக்கிறது. இத்தனை வருடங்களாக மோடி சொல்லாத வார்த்தையை இன்றைக்கி பிஜேபி சொல்லுது அப்படின்னா பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? ஜார்ஜ் சோரோசின் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து ஏன் பிஜேபிங்கிற ஒரு கட்சி, இவங்க சொல்கிற மாதிரி 20 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி அலருது. அதாவது ஹசீனாவுக்கு ஏற்பட்ட நிலையை எங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஜார்ஜ் சோரோசின் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர் பைடன் அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு. போகிற போக்கில் பைடன் மோடியை ஒரு கலங்கழிச்சிட்டு போயிருக்காரு. அதனால தான் இந்த ஒரு அறிக்கை. சரி, இதையும் தாண்டி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றி மோடியை கவுக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ வல்லமை படைத்தவரா? இதற்கு முன்னாடி என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு? ஏதாவது அரசை கவுத்திருக்கணும்ல. இவர் காரணம் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்ல. அப்போ இவ்வளோ பெரியவர் யார்? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஐயா மோடியுடைய மிகப்பெரிய ஒரு நண்பர். குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சியா குடியரசுக் கட்சியானா மோடிக்கு எப்பயுமே குடியரசுக் கட்சி தான் கொஞ்சம் ஆதரவு. உங்களுக்கு டெக்சாஸில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஹவுடி மோடி அந்த மீட்டிங்கில் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு மோடி சொல்கிறார். எந்த ஒரு இந்திய பிரதமரும் சொல்லாத வார்த்தை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரிக் சிட்டி அவர் தான் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர். அவர் எரிக் சிட்டி சொல்கிறாரு, இருக்கட்டுங்க, ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும் பாஸ், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் மக்கள் நலன் எங்களுக்கு முக்கியம். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜார்ஜ் சோரோசினா நீங்கள் ஈஸியெல்லாம் குரலாம் சொல்லிட முடியாது. உங்களுக்கு ட்ரம்ப்புக்கு 1000 விஷயம் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்கள் முக்கியம், எங்கள் நாட்டு வர்த்தகம் முக்கியம். அதையும் தாண்டி எங்கள் மக்கள் கொடுத்த காசு முக்கியம். மோடி ஃப்ரெண்டுங்கிறனால காசெல்லாம் விட முடியாது பாஸ், பணத்தை எடுத்து கையில் கீழே வைங்க, இல்லாட்டினா அப்புறம் பிரச்சனையை நீங்கள் தான் சந்திப்பீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்குறோம், கனடா, பாகிஸ்தான் இதிலெல்லாம் உடனே தூதரை வாபஸ் பெறுவீங்களே ஐயா மோடி, ஏன் அமெரிக்காட்ட சொல்லி பாருங்களேன், வாபஸ் பெறணும்னு சொல்லி பாருங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள். இல்லை பொருளாதார ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்களா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் இந்த பயம்? அப்போ பெரிய நாடுனா ஒரு ஒரு பயம், சின்ன நாடுனா பாகிஸ்தான் தானே, இங்கே பாகிஸ்தான் வச்சு நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தானே. வங்கதேசத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நீங்கள் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே. இப்போ கூட அலறீங்க பிஜேபி. என்ன, ஜார்ஜ் சோரோசின் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எங்கள் ஆட்சியை கவுக்க பார்க்குறாரு. அப்போ இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நம்ம ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, பணவீக்கம், இதை பற்றிலாம் நிறைய பேசினாலும் இத்தனை ஆண்டுகளாக மோடி பேசாத ஒருத்தரை பேசும்போது எந்த ஊடகமும் பெருசாக எடுக்கலங்கும் போது நம்ம எடுக்க வேண்டியது நம்ம கடமையை நினைக்கிறோம். இந்த ஸ்டேட் டீப் அப்படிங்கிற ஒன்றை ஏன் இப்போ பிஜேபி பேசுது? இந்த ஸ்டேட் டீப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜார்ஜ் சோரோசின் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு இயல்பிலேயே உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கும். அமைப்பாக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு புலனாய்வு அமைப்பு. அமைப்பாக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு புலனாய்வு பத்திரிக்கை. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பத்திரிக்கை. இவர்கள் அதாவது பைடன் ஆட்சிக்கு வந்தபோதே அந்த ட்ரம்ப் அங்கே கலவரம் பண்ணார், உங்களுக்கு தெரியும், போன தடவை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னார். அப்போ பின்புலத்தில் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு பதவியிலேருந்து விலகிறாரு, அடுத்து ஒரு ஆட்சி வரப்போகுது, ஆனால் ட்ரம்ப் பதவி விட்டு போக மாட்டுறாரு. அப்போ புலனாய்வு அமைப்புகளில் ரால் இருக்கக்கூடிய 2 முக்கியமான அதிகாரிகள் எப்படி பிரச்சனை பண்ணாங்க, 2 முக்கியமான அதிகாரிகள் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எப்படி பிரச்சனை பண்ணாங்கங்கிறத வெளிக்கொண்டு வந்த ஒரு புலனாய்வு பத்திரிக்கை. ரா அமைப்பை பற்றி அவங்க ஊரில் இருக்க ஒரு புலனாய்வு பத்திரிகையை சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கொன்றுவாங்க. அதையும் மீறி சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஆளுமை. மிகப்பெரிய பணக்காரர், எப்படி நம்ம இவர் இருக்கார், நம்ம எலான் மஸ்க், அவர் மாதிரி பெரிய பணக்காரர் ஜார்ஜ் சோரோசின். அவர் எழுதுகிற விஷயந்தான் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அலறலை கொடுத்துருக்குது. இப்போ ஜார்ஜ் சோரோசின் அப்படி என்ன எழுதிட்டார் அப்படின்னு பிஜேபிக்கு இவ்வளோ ஒரு கோபம். இதற்கு முன்னாடி பைடன் ஏன் இதில் அமைதி காக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு விஷயம் என்னன்னாங்க, டீப் சிட்டி அப்படிங்கிற ஒன்றை இப்போ இன்றைக்கி பிஜேபி அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. எது? டீப் சிட்டி அப்படிங்கிறவங்க ஹசீனாவை எப்படி ஆட்சியிலிருந்து அகற்றினாங்களோ அதே போல் மோடிக்கு எதிராக சதி செய்கிறாங்க. இந்த டீப் சிட்டி அமைப்புகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பல அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது அடுத்த நாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு வலிமை பெற்றதான, வலிமை பெற்றது. கடந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. சதாம் ஹுசேன்லேருந்து ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே போகலாம், இப்போ இஸ்ரேல் வரைக்கும்.
அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எழுதுனது ஏற்கனவே வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்த ஹசீனா அவங்க என்ன சொன்னாங்க, நாடாளுமன்றத்திலேயே அந்த தீவு செயின்ட் மார்ட்டின் தீவு, இந்த தீவு வந்து நம்ம அமெரிக்காவுக்கு அந்த இடம் வேணும். செயின்ட் மார்ட்டின் தீவு வங்கதேசத்தில். ஏன்னா அவங்க வந்து சீனாவை உளவு பார்க்கணும். ஆனால் ஹசீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நட்புறவாக இருக்காங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்ன உடனேயே நாடாளுமன்றத்தில் ஹசீனா இதை பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி செயின்ட் மார்ட்டின் தீவை கேட்டாங்க, நான் கொடுக்கலன்னே, எந்த நேரத்திலும் அமெரிக்கா என்னை கவுக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக நடந்தது. இப்போ அமெரிக்கா தான் சொன்னது கரெக்டாக பண்ணிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா ஒரு ஆள் மேலே கோபமாக இருக்குது. அவர்களுக்கு ஐயா மோடி வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. ஏன் அடைக்கலம் கொடுக்குறாருன்னா, அதானிக்கு பலவிதமான முதலீடுகள் இன்றைக்கி வங்கதேசத்தில் இருக்குது. அப்போ பணம் முக்கியம்னு பண்ணிட்டார். இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, கொஞ்சம் அமெரிக்காவில் மோடிக்கு வேண்டிப்பட்டவங்க இருப்பாங்களா, அவங்களும் கோபம் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு நாடு ஹசீனாவுக்கு டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி வெளியே துரத்தோம்னா இவர் ஆதரவு கொடுக்குறாரு. அப்போ மோடிக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? பைடன் எப்படி கொடுத்தாரு? கடந்த காலத்தில் பைடன் என்ன பண்ணார்? பைடன் வந்து வர்த்தகம், பாதுகாப்பு, இந்த ரெண்டில் மோடிக்கு அனுசரணையாக நடந்துக்கிட்டார். ஆனால் பல விஷயங்களில் மோடிக்கு குடைச்சல் கொடுத்தார் ஜனநாயக கட்சி. என்ன குடைச்சல்? எலக்ட்ரோல் பாண்டு பிரச்சனை, காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது அயோக்கியத்தனம்னு சொன்னது, இந்தியாவில் மத சுதந்திரம் பாதுகாப்பு படவில்லைன்னு அவங்க சொன்னது, இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழ்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறது. இப்படி பல விஷயத்தில் இந்தியாவை நேரடியாக எதிர்த்து பேசியவர் பைடன் அந்த கட்சிக்கு. அப்போ ஆனால் வந்து குடியரசுக் கட்சினா இந்த பிரச்சனை இருக்காது மோடிக்கு. அப்போ பைடன் அவர்கள் பிஜேபியை சர்ற மாதிரி அதுவும் ஆண்டு கொண்டு இருக்க மோடிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருந்தார். சரி, இப்போ ஆட்சி மாறப்போகுது, இப்போ ட்ரம்ப் கையில் வரப்போகுது ஜனவரியில். இப்போ நமக்கெல்லாம் யோகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போகிற நேரத்தில் பைடன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய புலனமைப்புகளை நீங்கள் எழுதுங்க, ஏன்னா ஃப்ரீ என்ன வேணால் எழுதுங்க, மோடியை ரவுண்டு கட்டி அடிங்க அப்படின்னு ஒன்று இன்றைக்கி ஜார்ஜ் சோராஸின் எழுதிய விஷயம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 20 அதிகாரிகள் காணோம். அந்த 20 அதிகாரிகள்லாம் யார்? அதுர் சின்ஹா அவர் யாருன்னா இந்தியாவுடைய ஆடிட்டிங், அவர் தான் இன்சார்ஜ். அந்த அதுர் சின்ஹா அவர்கள் தான் தணிக்கை துறையில் இந்த பாரத் மாலா திட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ஊழல்னு வெளிக்கொண்டு வந்தவர். தத்தா பிரசாத் ஆயுஷ்மான் அப்படிங்கிற திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல்னு சொன்னவர். இப்படி இந்த அதிகாரிகள்லாம் இன்றைக்கி எங்கே போனாங்க? இந்த அதிகாரிகள் எங்கே போனாங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிதி ஆயோக்குடைய சிஇஓ ரெட்டி சுப்பிரமணியம், அதில் சுப்பிரமணியம் அவர்கள் பேசின வீடியோ யூடியூப்பில் வந்துட்டு உடனே 10 நிமிஷத்தில் அதை எரேஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார்? நான் ரெட்டி மோடி 3 பேரை உட்காந்து பேசும்போது மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வை கொடுக்கணும் நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம். குறிப்பாக வந்து ரெட்டி சொல்கிறாரு, மோடி விடாப்படியாக கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா இது சரி வராதுங்கன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் மோடி பணிந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் அடுத்து நாடாளுமன்றத்தில் பேசின மோடி போய் என்ன சொல்கிறாருன்னா, மாநிலங்களுக்கு வந்து நிதியெலாம் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க, நிதி ஆயோக்கு நான்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன், ஏன்னா நான் சிஎம்மாக இருந்து வந்தவன், எனக்கு ஜனநாயகம் தான் முக்கியம், நான் கொடுக்குறேன்னாரு. அப்பயும் கம்மியாக தான் கொடுத்தாரு. இதை வந்து சுப்பிரமணியம் வெளியில் சொல்லிட்டாரு, நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லைங்க, அவரே போய் சொல்லிட்டாருன்னு. உடனே இந்த வீடியோ நீக்கப்பட்டது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோடி அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் மிக மிக அவங்க தேவையில்லாமல் மாட்டின எந்த காரியம்னா அதானி விஷயம். இப்போ இந்த ஜார்ஜ் சோராஸினுடைய கூர்மையான பக்கங்கள் என்னென்னா, அதானி அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு மோடி அப்படிங்கிறவர் பெரும் பணம் சம்பாதிச்சிட்ருக்கார். அதானியோ மோடியோ வேறல்ல, 2 பேரும் ஒன்று தான். அமெரிக்காவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தன் ஓடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பான். நாம் யாரை எதிர்த்தோம்? பின் லேடன், கண்ணுக்கு மறைஞ்சிருந்த பின் லேடன் அவன் ஏறி தூக்கிட்டு வந்துட்டோம். சதாம் ஹுசேன் பிரச்சனை பண்ணுறாரு, அவனை ஒரு வழி பண்ணி விட்டோம். இந்த இருக்கு இஸ்ரேல் என்ன பாடுபடுது. அப்படி உலக நாடுகளை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம். நம்ம ஊரில் வந்து ஒருத்தன் ஆட்டையை போடுறான்னா எப்படி முடியும்? அப்போ ஜார்ஜ் சோராஸினுடைய இந்த ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து பிஜேபி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, இந்த புலனாய்வு பத்திரிகையை படிக்கக்கூடியவர்கள் சாதாரண அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபம் இன்றைக்கி மோடி மேலே இருக்குது, அமெரிக்க மக்கள்கிட்ட.
அப்போ ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தம் வந்துருச்சு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே. அதனால தான் எரிக் கார்சிட்டி, அமெரிக்காக்கான தூதர், அவர் வந்து ட்ரம்ப்புக்கு வேண்டியப்பட்டவர் தான். அவர் சொல்கிறாரு, ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் 1000 விஷயம் இருக்கலாங்க, எங்களுக்கு எங்கள் நாட்டு நலன் தான் முக்கியம், வர்த்தகம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருளுக்கு அதிக இறக்குமதி போடுவேன்னு சொன்னார். நீங்கள் யாரை நண்பர்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அவர் தான். பைடன் கூட போடல, இவர் போடுறார். அப்போ மோடிக்கு ஒரு விஷயம் புரியுது. ஜார்ஜ் சோரோக்சின் அப்படிங்கிறவர் சமீபத்தில் இந்த கட்டுரை வெளியாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போய் ட்ரம்ப்பை சந்திச்சிருக்காரு. இப்போ அது வேறு பிரச்சனை. எதுக்கு போய் இவர் ட்ரம்ப்பை பார்க்குறாரு? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அசீனாவுக்கு என்ன நேர்ந்ததோ அது தனக்கும் நேரும் அப்படின்னு பிஜேபி. இன்னொன்றுங்க, எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல், விஷயமே புரியாமல் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே எப்பயுமே ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு லக்கில் மேலே வரவங்களுக்கு எப்பயுமே அந்த பதட்டம் இருக்கும். குஜராத் முதலமைச்சரையாக இருந்த உங்களை யார் தூக்கிட்டு வந்து மேலே உட்கார வச்சது? எப்படி ஃப்ளூக்கில் தானே வந்தீங்க? நீங்கள் படிப்படியாக உழைத்து உங்களுடைய அறிவு, திறமை இதெல்லாம் காட்டி வந்தீங்களா? குஜராத்தில் வந்து 4 சாலை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி பலபலன்னு இருக்குதுன்னு சொல்லி இந்தியா ஃபுல்லுக்க பரவலை பண்ணி ஆர்எஸ்எஸ் உங்களை மேலே தூக்கிட்டு வந்துச்சு. பிஜேபிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்தது. பிஜேபி கட்டமைப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி மோடி வந்து உள்ளூர் தலைவர் தானே, உலகத் தலைவராக இல்லையே. இப்பயும் உலகத் தலைவர் இல்லை, அவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னது என்னமோ ரிஷகுருவா என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறது. இவர் இங்கே இருக்கிறதே பிரச்சனையை சமாளிக்க முடியல. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வக்பு வாரிய சட்டத்திலேருந்து எதையுமே நிறைவேற்ற முடியாமல் பாவம் போல் இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை பார்த்து மோடி இந்த அளவுக்கு ஒரு பிஜேபி இந்த அளவுக்கு வந்து எங்களை கவுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. இது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து மோடியை கைவிட்டுருவார். ஏன்னா வந்து என்றைக்கு எரிக் கார்சிட்டி சொன்னாரோ அன்றைக்கே கைவிட்ட மாதிரி தான். 2 நாளைக்கு முன்னாடி ஜார்ஜ் சோரோக்சின் பார்த்தது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய தலைவலி. இப்போ அமெரிக்கா நினச்சா என்ன பண்ணிட முடியும்? உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா நினச்சா என்னங்க பண்ணிட முடியும்? ஐயா மோடி தான் பெரிய ஆளுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அமெரிக்கா நினச்சா எதையும் பண்ணலாம், நமக்கு 1000 குறைச்சல் கொடுக்கலாம். இன்னும் மோடி அவர்கள் கடந்த காலத்தில் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர முடியும். பிஜேபி ஏதாவது ஒரு அக்குறும் பண்ணால் அதை வெளிப்படையாக பேச முடியும். நீங்கள் அமெரிக்கா ஒன்றும் கேட்க முடியாது. இதுக்கு முன்னால் என்ன கேட்டிங்க, இப்போ என்ன கேட்க போகிறீங்க? கேட்க முடியாது. ஏகப்பட்ட விஷயம் பண்ணி பொருளாதார தடை ஏதாவது வச்சாங்கன்னா நீங்கள் தாங்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி பிஜேபி இல்லை. அப்போ மோடி அதான் நீ கூப்பிட்டா, தம்பி தயவு செய்து பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாரான்னு பார்த்தா அதுவும் சிக்கல். அவ்வளோ பெரிய பணம் கொடுக்கணுமே, ஏன்னா பணத்தை எவ்வளோ தான் இருந்தாலும் கூட மனசு இருக்காது. அப்போ அதானியை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜார்ஜ் சோரோசிங். அப்போ அதானியை வைத்து மோடிக்கு ஒரு பெரிய இனிமேல் என்ன பண்ணுவாங்க, மோடிக்கு எதிராக பல விஷயங்கள் பரப்பப்படும். இப்போ நானோ நீங்களோ மற்ற ஊடகங்களோ பண்ணால் நீங்கள் தடுக்க முடியும், அமெரிக்கா பண்ண என்ன தடுக்க முடியும்? ஆதாரத்தோடு அவங்க தானே அதானியை போட்டாங்க. என்ன நடந்தது? இது வரைக்கும் குளிர்கால கூட்டத்தோடு நடக்கலை. அதானியை பற்றி பேசாதனா எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா முழுக்க நீங்கள் பேச்சு என்ன, அதானி 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 பேசுனாங்களா? இப்போ இன்னும் இதை டெவலப் பண்ணுறதுக்கு இவர் நினச்சா, ட்ரம்ப் நினச்சா முடியாது. ட்ரம்ப் வேணாங்க, அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க நினச்சா முடியும். என்ன பண்ணுவாங்க? ஐயா பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ இது மட்டும் இல்லாமல் இந்தந்த நாட்டில் இந்தந்த அளவுக்கு பணம் வாங்கியிருக்காரு, இந்தந்த நாட்டில் மோடி தான் இவருக்கு சிபாரிசு பண்ணுது, இந்தந்த நாட்டில் மோடி போகும்போது இவர் கூடயே வந்தார். எவ்வளவையா எங்கள் நாட்டுக்கே அவர் மோடி கூட வந்தார் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? நமக்கு தாங்க பயம், அவங்களுக்கு என்னங்க? அதனால் இன்றைக்கி வந்து இந்த டீப் ஸ்டேட் அதை பார்த்து மோடி பயப்படுவது மிகப்பெரிய அவர் ஒரு அச்சம், நியாயமான அச்சம் தான். சரி, அது அடுத்து எங்கே போகும்? இப்போ சமாதான உடன்படிப்பு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சமாதான உடன்படிப்பு பண்ணுறது கஷ்டங்கிறாங்க. ஏன்னா ஜார்ஜ் சோரோசின் அவர்கள் மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டீங்க. அமெரிக்காவில் எப்படின்னா நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னா விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அது முன்னாடி பண்ணாலே விட்றாங்களே தெரில. இந்த அமைப்பாக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கை அந்த பத்திரிகை வந்து இதற்கு முன்பு ராகுல் காந்தியை பற்றியும் பிரியங்கா காந்தியை பற்றியும் நம்ம சோனியா காந்தி இவங்களை பற்றியும் எழுதியிருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் அப்பப்போ பதில் சொல்லிட்டாங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க யார் இந்த மாதிரிலாம் சொல்லி விளக்கம் தானே கொடுத்து, ராகுல் காந்தி 3 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, நேஷனல் என்ன நடந்துன்னு சொல்லியிருக்காரு, அந்த விளக்கத்தையும் பிரசுரித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இன்னும் அழுத்தம் எப்படின்னா, இந்த அதுர் சின்ஹா அப்படிங்கிறவர் உங்களை எதிர்த்து பேசினதுனால பழி வாங்கப்பட்டார். தத்தா பிரசாத் அப்படிங்கிறவர் உங்களை எதிர்த்து பேசுனதால பழிவாக்கப்பட்டார். இந்த 20 அதிகாரிகளின் நிலை என்ன? இதெல்லாம் இப்போ அமெரிக்கா நோண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக மோடிக்கு சிக்கல். அதனால தான் இந்த அலறல். நம்ம சொல்கிற போது வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மோடியால் தாங்க முடியாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் நிதிஷும் நாயுடுவும். ஆட்சியை கவுக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப எளிது. இன்றைக்கி இருக்கிற நொடியில் நீங்கள் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.